உங்க எல்லா கேள்விக்கும் என்கிட்ட நிறைய பதில் இருக்கு. உண்மையிலேயே எங்க அம்மா கோயில்ல தான் இருந்திருக்காங்க. உடம்பு சரியில்லாமலாம் ஒன்றும் போகல. அம்மா உப்பு கூட மாத்தும் போது இங்க இருக்க கூடாதுன்னு ஒருத்தங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அம்மாவும் அவங்களோட ஆசையை நிறைவேற்ற பெத்த புள்ளையோட சடங்குல கலந்துக்காம தியாகி மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க மகனையே ஏமாத்திருக்காங்க. திரு, சத்தியமா நீ பேசுறத கேட்க கேட்க தலையே சுத்துதுப்பா. யாரு திரு? யாரு யாரு சொன்னாங்க இப்படி? அம்பிகா கிட்ட இப்படி சொன்னது யாரு? அது வேற யாரா இருக்க முடியும் தாத்தா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா நிக்கிறாங்களே, தோ அந்த காஞ்சனாத்த, இவங்கதான். இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க.